வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 2 விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்படை, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசின் சிங்கப்படை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல பேச போறோம். ரெண்டாவதா முக்தார் கைது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். என்ன முக்தார் கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? சரி, ஓகே. அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ 2வது வீடியோ. முதல் வீடியோ நம்ம பார்த்துருவோம். முதல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் கையெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் அண்ணன் விஜயோட கையெழுத்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதோ இங்கு தெரியல கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிருக்கோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் கையெழுத்து சிஎம் அவர்களுடைய கையெழுத்து என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல முக்கியமான சரத்து இந்த சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுதான் கையெழுத்து போட்டாரு. இது எந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க செயல்பட்டுச்சு. இதுக்கு ஐஜியா செயல்பட்டவங்க பவானீஸ்வரி அப்படிங்கிற ஒரு காவலர். அவங்கதான் இதுக்கு தலைமையா செயல்பட்டு இருந்தாங்க. அதை இன்னும் நம்ம இறுக்கமா பண்ணணும். அதாவது கட்டமைப்பு கரெக்டா இருக்கணும். மாவட்டம் தோறும் வட்டம் தோறும் பேரூராட்சியிலிருந்து தொடங்கி மாவட்டம் நகரம் வரைக்கும் இந்த சிங்கப்பெண் படை இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தகவலாக வெளிவந்திருக்கு. இது எந்த மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாளை தினத்துல இதுக்கான தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வாரமா நாளைக்கு இதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. இது எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 10 வயசு சிறுமியாகட்டும் தொடர்ந்து எல்லாமே கிட்டத்தட்ட பாலியல் தொல்லைகள் அதிகமா நடக்கக்கூடிய இடங்களா கிட்டத்தட்ட மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரவே இல்லை. ஆனா இருந்தாலும் இது அதிகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் தான் இது கரெக்டா பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அது எந்த மாதிரி நிலைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் படை அப்படிங்கிறத தாண்டி இந்த சிங்கப்படை செயல்படும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட்டும் ஷோல்டர்ல ஸ்டாரோட பிளாக் கலர் தொப்பியோட இவங்க செயல்படுவாங்க. அதுதான் அவங்களோட சீருடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில் நிலையங்கள், திருவிழாக்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுகிற போராட்டங்கள், இன்னும் நிறைய இடங்கள்ல அவங்களுடைய பங்கு அதிகமா இருக்க போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்கும். அந்த இடத்துல தான் குற்றங்கள் நிறைய நடைபெறும். அதாவது பாத்தீங்கன்னா திருட்டு வேலைகள் இருந்து பெண்கள் சில்மிசத்துல இருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நடைபெறும். இன்னும் சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பாதுகாப்பு இல்லாத எத்தனையோ நகரங்கள் செயல்பட்டு இருந்துச்சு கடந்த காலங்கள்ல. அதெல்லாம் இன்னைக்கு பாதுகாப்போட ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது தாவேகா ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி தாவேகாரங்களே நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அது போக இந்த பெண்கள் படை எந்த மாதிரி செயல்படுன்னு அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நிகழ்வை நாம பார்ப்போம். அதாவது மாவட்டத்துக்கு இத்தனை பெண் போலீஸ்கள், அதாவது சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த பெண் காவலர்கள், அதுக்கும் கீழே வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநகரம், மாவட்டம், நகராட்சி, தாலுகா, அடுத்து நகராட்சி, அடுத்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி, ஊராட்சி, இந்த மாதிரி இதுதான் ஒரு கட்டமைப்பு படிக்கட்டு மாதிரி. இந்த மாதிரி மொத்தமா எப்படி செயல்படுவாங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லிங்க் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடைபெற்றுச்சுன்னா அது மாநகரத்தில் இருக்கிற காவல், அதாவது ஆய்வாளர் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது ஐஜி அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அங்கிருந்து நேரா சிஎம் செல்லுக்கு தெரிவிக்கப்படும். இது நேரடி கண்காணிப்புல விஜயனங்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் சிங்கப்பெண் படை. அதை நாளைக்கு சாயந்தரம் இது கண்டிப்பா இது நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. சரி, ஓகே.
அதுக்குண்டான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம 2வதா ஒரு விஷயம் பார்க்க போறோம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்தாருடைய கைது. முக்தாருடைய கைது அப்படிங்கிறது இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைது எதனால நடந்துச்சு? யார் குடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்? என்ன காரணத்துக்காக குடுத்தாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இப்ப அதத்தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தன்னோட மாமியா வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள், மனைவி, அவங்க கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. வந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 போலீஸ்கள் அது வந்து மப்டியில வந்து வாடகை கார்ல வந்து அவங்க வந்து குறைகாட்டி இந்த மாதிரி உங்களை கைது பண்றோம், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டோன்னே என்ன ஏதுன்னு அவர் விசாரிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லை, நீங்க வாங்க, போலீஸ் தான், நாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டிட்டு அவர் வந்து தனி வேன்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. குழந்தைகள்லாம் அழுதுருக்குறாங்க. அவங்கள வந்து தத்தலாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போற வழியில அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் வந்து நீங்க மோசமா சித்தரிச்சிருக்கீங்க. அதனால வந்து யார் கேஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில தலைவர் சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேஸின் அடிப்படையில் தான் நாங்க உங்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவதூறு பேசுறதுக்கு முன்னாடி எதுக்காக அப்படி பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் உஷாரா பேசணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசு கரெக்டா செயல்பட்டுட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வேறு விதமா நம்ம கோணம் திருப்பிடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே. முக்தார் அவர்கள் அப்படிதான் பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா, அப்படி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்காரு. ஒரு பேசின வீடியோக்கள்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சோம்னா அது வந்து கணக்கில்லாத விஷயங்களை பேசியிருப்பார். அந்த மாதிரி வந்து சித்தரிச்சு பேசுறதுல மிக மிக திறமையானவர். அதுக்காக முக்தாரை வந்து நான் சாதாரணமா நினைக்கல. அவர் ஒரு காலத்துல பேட்டி எடுத்தாருன்னா அந்த பேட்டி வந்து மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சேனல்ல உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருடைய அரசியல்வாதிகளோட கடந்த காலங்கள்ல என்னென்ன தப்பு செஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இன்னும் என்னென்ன லிங்க் இருக்கு, எந்த இடத்துல சொத்து மதிப்பு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவாகவும் மற்ற கட்சிகளுக்கு வந்து மிகவும் வந்து தூரமாகவும் அவர் பேசக்கூடியவர். அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பேசுவாரு, அதிமுகவோட பேச மாட்டார் அதிகமா, தாவேக்காவும் மெயினா பேசுவாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவை வந்து அவர் தொட மாட்டார். ஏன்னா திமுகனுடைய ஆதரவாளராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைதளங்கள்ல ஒரு பேச்சு இருக்கு. தாவேக்காவிலும் ஒரு பேச்சு இருக்கு, அதிமுகவிலும் கூட ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து அவருடைய கைதை தொடர்ந்து மீண்டும் நிறைய பேர் இதுல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் தான் இதை வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அவர் தான் தன்னோட வலைதளத்துல வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, ஓகே. இது இந்த மாதிரி அவதூறுகள் பேசுறது அப்படிங்கிறது வந்து கைது பண்ணணும்னா நீங்க இந்த நிறைய பேர் தான் கைது பண்ணணும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பான ஒரு கட்சியில இனிமேல் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே லைட்டா இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்களோ அது வேற. அது வந்து நீங்க விஜய் பத்தி 1000 விமர்சனம் பேசியிருக்கான், என்னென்னவோ பேசியிருக்கலாம், எதோ பேசியிருக்கலாம். ஆனா இனிமேல் ஒழுக்கமா மரியாதையா அவர் வந்து முதலமைச்சர் விஜய், அதாவது வந்து ஜோசப் விஜய், அண்ணன் விஜய், விஜய் சார் அப்படிதான் நீங்க பேசணுமா தவிர மற்றபடி வேற எந்த வார்த்தையும் முன்னாடி போட்டோ பின்னாடி போட்டோ நீங்க வந்து பேச முடியாது. அப்படி பேசின ஒருத்தனை வந்து பிடிச்சி அடிச்சு வாயை உடைச்சு ஸ்டேஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் வந்து பேசுனது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயலோட பேசியிருக்கான். அந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் அந்த அளவுக்கு படிச்சிருக்கான். அவன் வாழ்க்கையை அவனே அழிச்சிட்டான். பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் வந்து நம்ம வாழ்க்கையில கரெக்டா பேசணும்னா நம்மளுக்கு எப்பயுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. சரி, ஓகே. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சி காலங்கள்ல வந்து இப்போ ஒரு 15-20 நாளுக்குள்ளதான் ஆச்சு. 20 நாள் இன்னும் ஆகல. அதுக்குள்ள எத்தனை அவதூறுகள் வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மற்ற ஆட்சியர் வந்தா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் கம்முன்னு விட்டுருவாங்க. அந்த ஆட்சி அவங்க பாட்டு நடப்பாங்க. ஒண்ணு அதிமுக இருந்தாலும் அதான் செய்வாங்க, திமுக இருந்தாலும் அதான் செய்வாங்க. ஆனா இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து
வந்து விமர்சனத்தை எடுத்துப்பாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்த உடனே முதல் ஷோல இருந்தே அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறை சொல்ற வாயும் குறிக்கிற நாயும் என்னைக்குமே அது கடிக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.